If you walk into a showroom today, any brand, and you go and see the ethnic wear, viscose, rayon, maybe modal, not much. Main viscose rayon. Why? Cotton inge. So what we are wearing, if it has polyester, if it has chemical dyes, kandipa it is penetrating and going into your skin. Only thing that people's thought goes is latest trend வைரலாக போயிட்டுருக்கா, பார்க்குறதுக்கு வந்து ஜிகு ஜிகுன்னு இருக்கா, பளிச்சுன்னு இருக்கா, அட்ராக்டிவாக இருக்கா. திஸ் இஸ் த க்ரைட்டீரியா. பரம்பரை அதே ஃபுட் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாவே ஹெல்த் பிரச்சனை வராது. பட் நவ் வி ஈட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் விச் அவர் கட் பாக்டீரியா இட்ஸ் ஏலியன் டு அவர் கட் பாக்டீரியா. இட் இஸ் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட். அப்புறம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், டெய்ரி இன்டாலரன்ஸ், நட் இன்டாலரன்சஸ். வணக்கம். எட்டர்னல் பிளிஸ் ஆர்கானிக் சூப்பர் ஸ்டோர் சார்பாக நம்மளோட இந்த பார்ட் 2 டிஸ்கஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். நீமா, இதில் வந்து ஒரு வைட்டலான பாயிண்ட் நம்ம பேசும்போது பேசிகிட்டு இருந்தோம். ஃபுட் அண்ட் கிளாத்திங்கில் வந்து கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை பற்றி. ஸோ அதில் எனக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்க்காக ஒரு 1 day ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் அட்டன் பண்ணும்போது நிறைய ரொம்ப ரெலவெண்ட்டான அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ ரிஃபைன்ட் ஆயில் பற்றி கேட்கும்போது அப்படியே அவங்க தேர் ஜஸ்ட் அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஸ்ட்ரக் ஆஃப் பண்ணுவேன். நோ இட்ஸ் அ குட் ஆயில், இட்ஸ் அ குட், அது தட்ஸ் ஆல் தே ஸ்டாப்ட். அப்படியே போயிட்டு இருந்தது. அது மாதிரி செக் எண்ணெய் பற்றியும் அவங்க ரொம்ப பாசிட்டிவாலாம் சொல்லலை, லூஸில் வாங்கக்கூடாது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன நினைக்கிறோன்னா கவர்மெண்ட் எப்போவுமே நமக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் டாஸ்மாக் அந்த மாதிரி சில விஷயங்களில் இட் இஸ் ப்ரூவன். ஸோ கிளாத்திங்கில் என்ன அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் வந்து? வெரி வேலிட் கொஸ்டின். இப்போது ரிஃபைன்ட் ஆயிலில் வந்து உங்களோட பேக்கேஜிங்கில் இட் இஸ் பேசிக்லி அ ரூல் தட் இஃப் யூ கிளைமிங் தட் இட் இஸ் கோகோனட் ஆயில், then about 80 to 90% of it can be coconut oil and rest can be any other edible oil. ஏன்னா காஸ்ட் எக்கனாமிக்ஸ்க்காக the manufacturer can add anything else to it. It just has to be edible. அவ்வளோதான். ஸோ அவங்க எண்ணத்தை எடுத்து அவங்க எடிபிள் ஆக்குறாங்க, அந்த எடிபிள் ஸ்டாண்டர்டை கொண்டு வராங்களுக்கு நம்மளுக்கு சோர்ஸே வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. And this is happening in refined oil. In refined oils also we know hexane கலக்குறாங்க to remove the natural smell of the oil. அதை நுர வராமல் இருக்கிறதுக்கு நிறைய they do additives to refine it. The process itself refining is that, right? To remove all this from its natural state and give you something that will just எது சமைச்சாலும் அது பிளெண்ட் ஆயிரும். அதோட யூனிக் ஃப்ளேவர் வந்து சாப்பாடில் வராமல் இருக்கும். தட் இஸ் ஹவ் ரிஃபைன்ட் ஆயில் இஸ். இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவோட சாம்பார் நவடேஸ் இஸ் ஈவன் மோர் ஃப்ளேவர்ஃபுல் பிகாஸ் அம்மா கடைசியில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் தாளிப்பு போடுறாங்க. அந்த சாம்பாருக்கே அவ்வளோ ஒரு மனம் வருது. இட்ஸ் பியூட்டிஃபுல். அண்ட் சேட்லி அந்த ரிஃபைன்ட் ஆயில் கான்செப்ட் வந்து இதெல்லாம் took it away, washed it all away, what we have naturally. Same way in clothing also. நீங்கள் when we are doing GST and we are looking at the HSN code, நாங்கள் HSN code வந்து எங்களோட ஹேண்ட்லூம் ஃபேப்ரிக்கோ காட்டன் ஃபேப்ரிக்கோ போடும்போது it is clearly stated that it is up to 85% of cotton content. Rest can be anything else. They don't even tell what it should be or shouldn't be. Just say up to 85% of cotton இருந்தா it will come under this HSN code. So that means they can add rayon, they can add viscose, any other material, even polyester into the cotton and sell it as cotton. So how do we identify? So அங்கேயே வந்து சிஸ்டமிக்காக வந்து it has to first of all change. We are declaring 100% cotton. There should be a separate HSN code for it that authorizes and guarantees that this is 100% cotton. LinkedInல வந்து one lady came, she is into handloom. She discovered that அவங்க வந்து பவர்லூம்லேருந்து வாங்குற அந்த நூலில் they are blending viscose into the fiber. They're not able to get 100% cotton in the yarn stage itself. ஏன்னா அங்கேயே blend ஆயிடுது for the sake of cost. If you walk into a showroom today, any brand, and you go and see the ethnic wear, viscose, rayon, maybe modal, not much. Main viscose rayon. Why? Cotton எங்க? These have become cheaper to produce than cotton. And why are they cheaper to produce than cotton? இவ்வளோ ப்ராசஸஸ் பண்ணுறாங்க. ஸோ வேர் இஸ் த ரிசோர்ஸ் ஃப்ரம்? Are they really growing the raw material to make it, or are they
decimating our earth and getting rid of our, natural forest to take it. எங்கே அவங்களோட சோர்ஸ்? காட்டன் அட்லீஸ்ட் தெரியும், காட்டன் ஃபார்ம்லேருந்து வருது. பருத்தி ஃபார்மர்ஸ் வந்து we can identify the பருத்தி ஃபார்ம் and we can get it. இதில் வந்து ரிசோர்ஸ் எங்கேருந்து வருது? ஒரு ட்ராக்கே இல்லை. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் சீப்பர். ஃப்ளட்டிங் த மார்க்கெட். இப்போ வந்து நம்மளோட ஹெல்த், உடல் நலத்துக்காக பார்த்திங்கன்னா எல்லோரும் உணவை பற்றி தான் நிறைய பேசுகிறோம். ஆனால் இந்த க்ளாத்திங் பற்றின அவேர்னஸ் யாருக்கிட்டையுமே ரொம்ப இல்லை. எனக்கு தெரிஞ்சு உணவை விட இந்த உடைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, இப்போ அக்குபஞ்சர்லலாம் படிப்போம், நம்ம உடம்பை வந்து 70% நம்ம தோலால் தான் மூடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தோலையும் வந்து அவங்க ஆக்சுவலாக ஒரு உறுப்பாக தான் பார்க்குறாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா தோலில் தான் கடைசியில் வெளிக்காட்டும்னு சொல்லுவாங்க. ஒரு இட் இஸ் லைக், அதனால தான் சித்தா ட்ரீட்மெண்ட்லாம் போகும்போது 7 years 7 months 7 weeks அந்த மாதிரி ஆகும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் சால்வ் பண்ண. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ளே இருக்க எல்லா இன்டர்னல் ஆர்கன்லேயும் அது பார்த்துட்டு முடியாமல் தான் ஸ்கின்னில் வெளிக்காட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்கின்னில் வெளிக்காட்டுறதுக்கு மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு இந்த உடை தான் காரணமாக இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த ஃபுட்டுக்கும் இதுக்கும் உள்ள இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு டெஃபினெட்லி அப்ரிஷியேட். ஏன்னா வென் நான் ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் போகும்போது நதியோட ஃபேப்ரிக்ஸு, நம்மளோட பேபி க்ளோத்ஸு, மல்லியோட எல்லாம் எடுத்து போகும்போது அவங்க ரொம்ப ரிசெப்டிவாக இல்லை. எனக்கும் புரியல, அவங்க ஆர்கானிக் தானே விற்கிறாங்க, அப்படியே நம்மள வந்து அவங்க ஈஸியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தான் எனக்கு உங்கள் கூட பேசும்போது, அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ண வரும்போது ஐ அண்டர்ஸ்டுட் தட் everybody is only focused on the food source. அவங்க எல்லாம் நினச்சிக்கிறாங்க நம்ம ஃபுட் வந்து கரெக்டான தூயமான ஒரு விளைவில் வந்ததுன்னா we are all fine. That is the most important thing because it's going directly into our organs. Correctly, like you said, completely discounting the skin as an organ. அதை டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸ்கின் ஒரு ஆர்கன்னாவே கன்சிடர் பண்ணுறது இல்லை. இட் லுக்ஸ் லைக் அஸ் இட்ஸ் அ கவர் ஃபார் அஸ். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஸ்கின், ஒரு லெதர் ஷீட் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ஸ்கின். பட் ஆர் ஸ்கின் இஸ் ப்ரீதிங், இட் இஸ் அலைவ், இட் இஸ் கான்ஸ்டன்ட்லி இன்ட்ராக்டிங் வித் அட்மாஸ்ஃபியர். ஸோ வாட் எவர் டச்சஸ் த ஸ்கின் கோஸ் 60% ஆஃப் இட் பெனிட்ரேட்ஸ் த ஸ்கின், கோஸ் இன்சைட். ஏன்னா அப்போ தான் பயோ ஃபீட்பேக் வந்து நம்மளோட பாடிக்கு, நம்ம பிரெயினுக்கு கொடுக்க முடியும் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்வாயர்மெண்ட். இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ரீடிங் த என்வாயர்மெண்ட். So what we are wearing, if it has polyester, if it has chemical dyes, kandipa it is penetrating and going into our skin. And the life that we lead today, kulikkiradhu thavara, we are always wearing clothes. சாப்பாடு கூட ஒரு 3 வேளை, சம்டைம்ஸ் டீ காஃபி, அப்புறம் அந்த ஸ்நாக் எல்லாம் சேர்த்து 7 வேளை வந்துடுது. பட் திஸ் வாட் we are wearing and நம்மளோட துணி almost 24/7 except that 10 to 15 minutes shower. அது தவிர we are constantly interacting with our clothes. We sleep in it, we exercise in it, we go to work in it, everything we function with clothes on. So அந்த போடுற துணி எங்கேருந்து வருது, எப்படி பண்ணியிருக்காங்க, அது என்ன மாதிரி மெட்டீரியல், அதுக்கு நம்ம ஸ்கின்க்கு சூட்டபிளாக இல்லையா, இதெல்லாம் ஒரு யோசனை பண்ணணும். ஏன்னா it has become now ஆடம்பரம். The only thing that people's thought goes is latest trend-ஆ, வைரலாக போயிட்டுருக்கா, பார்க்குறதுக்கு வந்து ஜிகுன்னு இருக்கா, பளிச்சுன்னு இருக்கா, அட்ராக்டிவாக இருக்கா. திஸ் இஸ் த க்ரைட்டீரியா. நாட் வெதர் என் ஸ்கின் நல்லா இருக்கா, நான் ப்ரீத்தபிளாக இருக்கா. இல்லாட்டி இஃப் வி டேக் ஈவன் ஆஃபீஸ் கோவர்ஸ், அவங்களுக்கு ஃபஸ்ட் திங் ரிங்கிள் ஃப்ரீ, அப்படியே ஷர்ட் வந்து பர்ஃபெக்டாக கசங்காமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து யார் போடுறா? நம்ம போடுற கண்டிஷன் தானே. அதுக்கு அந்த ரிங்கிள் ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஃபார்மாலிடிஹைட் போடுவாங்க. தட்ஸ் அகைன் a chemical. And Patagonia ஒரு பிராண்ட் வந்து they completely got rid of wrinkle free shirts because they discovered that அந்த formaldehyde is affecting their factory workers. So such responsible brands have taken action, but not everybody cares because மக்களோட சைட்லேருந்தும் அந்த மாதிரி புஷ் வருது இல்லை. எனக்கெல்லாம் ரிங்கிள் இல்லாமல் இருக்கணும், எனக்கு ஸ்ட்ரெச் வேணும், எனக்கு வந்து எங்கேயும் ஒரு ஒரு கசு இருக்கக்கூடாது. அதனால they go for full polyester sarees. பாலிஸ்டர் சாரி போட காட்டன் மாதிரி கசங்காது, உட்காந்து எழுந்தால் அப்படியே அந்த மடிப்பு இருக்காது. இந்த மாதிரி unnecessary demands நாம் தான் போடுறோம். Nobody says that if you have a கசங்கி ஒரு காட்டன் ஷர்ட் போட்டாலோ ஒரு சாரியோ, it doesn't reflect your brain, it doesn't reflect your talent, it doesn't reflect our capability. It is not a signature of what we are inside. But definitely by wanting to constantly show to the world,
show up to the world and become performers, we stop being human beings. We have become performers, we have become artists, theatre artists. That is how our life is going. இதே பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இப்போது நான் மெயினாக நிறைய பேர் கேட்கும்போது ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ்லேயும் ஸ்விம்மிங்க்கும் வந்து வேறு ஆல்டர்னேட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. நான் ஜஸ்ட் அதில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, பட் நான் இன்னொரு இதில் எங்கேயோ ஒரு ரிசர்ச் பேப்பர் படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸில் பாலிஸ்டர் போடும்போது அவங்களுக்கு அந்த நர்வ் இழுக்கிற மாதிரிலாம் ஒரு இது படித்தேன். பட் தே அகைன் ட்ரைட் ஒரு காட்டன் நிறைய போடுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. பட் அந்த வெயிட்னால தே ஆர் ரிஜெக்டிங் அகைன் இட் சீம்ஸ். ஸோ அதில் ஏதாச்சும் ஆல்டர்னேட் இருக்கா உங்களோட ஃபீல்டில் எதை பார்த்துருக்கீங்க? The main reason why cotton is not preferred by sports is because of the high absorbency of cotton for water or anything liquid. பஞ்சில் கொஞ்சம் தண்ணி பட்டாவே அப்படியே ஃபுல்லாக அப்சார்ப் ஆயிரும் பஞ்சில். ஸோ காட்டனோட மாய்ஸ்சர் விக்கிங், தட்ஸ் த டேர்ம் தி நார்மலி யூஸ் ஃபார் இட். மாய்ஸ்சர் விக்கிங் கேப்பபிலிட்டி வந்து காட்டனுக்கு இல்லை. ஸோ நீங்கள் ஒரு காட்டன் டிஷர்ட் போட்டு நீங்கள் ஓடுறீங்க, ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிறீங்க, முதுகில் அப்படியே ஒட்டிக்கும், ஃபுல்லாக சப்புன்னு ஒட்டிக்கும். ஏன்னா காட்டன் இஸ் அப்சார்பிங் யுவர் ஸ்வெட். ஸோ தே வாண்ட் சம்திங் தட் வில் கெட் ரிட் ஆஃப் தி ஸ்வெட். அதுக்காகவே தே கோ ஃபார் அ பர்டிகுலர் வீவ் இன் பாலியஸ்டர் தட் வில் பி மோர் மாய்ஸ்சர் விக்கிங். ஸோ அந்த ஸ்வெட்டு வந்து போய்டும். தட்ஸ் வை தே கோ ஃபார் அந்த வீவ் வந்து மேனிப்புலேட் பண்ணி பண்ணுறதுனால தே டூ. ரெண்டாவது ஸ்ட்ரெச் ஃபேக்டர். நார்மல் காட்டன் வந்து ஓவன் ஃபேப்ரிக் வந்து ஸ்ட்ரெச் ஆகாது. இப்போ நம்ம when we're doing our exercise and everything, we want கையை தூக்குறோம், கால் தூக்குறோம், எல்லா பக்கம் போகிறதுனால they want the stretchability. Stretchability is from spandex, lycra. இதெல்லாம் 100% உங்களுக்கு ஸ்ட்ரெச் கொடுக்கும். This is the reason why they go for polymer based synthetic clothing, fibers and fabrics. Now alternative, I would just raise a question. How did we do all this 100 years back? How did human beings live for thousands of years without all this? While climbing mountains, climbing trees, they were more active than us. They were more fit Minimal than clothing us. Exactly. Minimal clothing. So they had something called knitwear. Natural banyan material. And actually banyan material is only technology advent or few hundred, less than 100 years. அதுக்கு முன்னாடி knit எங்கேருந்து வந்துச்சு? crochetலேருந்து வந்துச்சு, woolலேருந்து, sweatersலேருந்து வந்துச்சு. The knit technology itself, it came from that. And it would adapt to the body's contours when they were working or doing things. நம்ம வந்து we had only yards of fabric. நம்மளுக்கு வந்து தையலே கிடையாது ஆக்சுவலாக. இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், நீடில் கிடையாது, வெறும் லூம் தான். we only had the handloom, தறி மட்டும்தான். ஸோ இட் வாஸ் கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் ஆஃப் ஃபேப்ரிக். அண்ட் இந்த ஃபேப்ரிக்கை நம்ம எப்படிலாம் வந்து நம்ம மேலே பே பண்ணுறோம். கலரி போயிட்டு பண்ணுறாங்க, நம்ம துணி இல்லை. அவங்களும் ஃபிட்னஸ் தானே பண்ணுறாங்க, அவங்களும் எப்படியெல்லாம் அக்ரோபேட்டிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களால பண்ண முடியும் போது வை நாட்? We don't question. We have to go back to our roots. That's why it is very important to preserve our roots, because our roots have all the answers that we are unable to answer today when it comes to health and environment. That is where our answers lie. So we cannot lose our roots. இந்த ரூட்ஸ் இந்த இதில் தான் அகைன் அந்த கல்ச்சர் இது ஒன்று வருது. இப்போது ஜென்ரலாக நான் கலம்காரி வந்து ஒரிஜினல் சாரியோ இல்லை மெட்டீரியலோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பிகாஸ் தே டூ தட் வெஜிடபிள் டை எவ்ரி திங். அதுவும் பிளாக் பிரிண்டிங்காக இருக்கலாம். பட் வாட் த ஆர்குமெண்ட் ஐ கெட், கஸ்டமர்ஸ் என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, ஏன் அது பிரிண்டில் போட்டால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அஸ் அ நீங்கள் இந்த ஃபீல்டில் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இதுக்கு என்ன நீங்கள் பாயிண்ட் சொல்லுவீங்க? So today I am wearing a kalamkari print. Okay. This is அதுவும் நான் வந்து என்னோட டயர்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் மேடர் ரூட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அலிசரன் யூஸ் பண்ணக்கூடாது. அவருக்கு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸ் போட்டு இந்த பிரிண்ட்டை வந்து நான் அவர் கூட நான் பண்ணேன். இந்த பிரிண்ட்லாம் வந்து இஸ் இன்ஸ்பயர்ட் தோஸ். இப்போ இஃப் யூ கோ இன்டு தி ஹிஸ்ட்ரி, அந்த வி ஹேட் த இங்கிலீஷ் செட்டில்மெண்ட்ஸ் ஹியர் ஹூ கிரியேட்டட் சம்திங் கால் சின்ஸ். அப்புறம் தான் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ இட்ஸ் அ லாட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி கலம்காரியில் பார்த்தா. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி. நவ் யோர் கொஸ்டின், இட்ஸ் ஜஸ்ட் அ பிரிண்ட். அது ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணானா, டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணானா, chemical printing banana, it's just a print at the end of the day. Well, I'll tell you, when they have ajrak or kalamkari, they go through a series of processes
which are all filled with natural materials. கடுக்காய் உங்களுக்கு தெரியும், கடுக்காயோட நேச்சுரல் நம்மளோட சிஸ்டம்குள்ளே போகும்போது அதோட எஃபிகசி எவ்வளோ, இட்ஸ் வெரி வெரி பிக் டீல் ஆஃப் கடுக்காய் இன் ஆர் நேச்சுரல் மெடிசன். எங்கள் அப்பாவுக்கு எக்ஸாமா வரும்போது ஹீ ஸ்டார்டட் எங்கேயோ இந்த ரீலில் பார்த்துட்டு கடுக்காய் ஆரம்பித்தார். His skin started to shine. Eczema was starting to really naturally clear away. அவர் பெரிய டயட் எதுவும் மாற்றலை. He still had his பஜ்ஜி போண்டா and coffee. But night ஆனா every night he kept having kadai. And you could really see the tremendous difference in his skin. கலம்காரி அண்ட் அஜ்ரக் அவங்க வந்து அந்த நேச்சுரல் ப்ராசஸ் பண்ணும்போது இதை வந்து இந்த டையை வந்து ஃபிக்ஸ் பண்ண, இட்ஸ் கால்ட் ஃபிக்ஸ் இட். நேச்சுரல் டை வந்து சும்மா போட்டால் அது அப்படியே ஒட்டிக்காது. ஸோ ஹர்தா ஹேஸ் அ மெட்டீரியல் கடுக்காய் வந்து அதில் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது விச் காம்பவுண்ட் விச் வில் ஹெல்ப் டு ஃபிக்ஸ் த கலர் ஆன் த ஃபேப்ரிக். அதனால அஜ்ரக் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு பேஸில் வந்து ஒரு சார்ட் ஆஃப் அ க்ரீமிஷ் கலர் இருக்கும், பிரிண்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ தே ப்ராசஸ் இட் வித் கடுக்காய் டு ஃபிக்ஸ் த கலர், which is something that is the most beneficial for our skin. It's literally in our clothes and in our food. Double advantage இல்லையா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் போயிட்டு வரும்போது அந்த ஃபேப்ரிக்ஸ், அதோட ஃபேப்ரிக்கோட குவாலிட்டி, அதோட வைப்ரேஷன், அதோட ஃபீல் எல்லாமே மாறுது. There is a huge difference in the way it breathes in our skin. And madder, இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த கலர் நான் போட்டிருக்கேன், இந்த பிங்க் கலர், இந்த டீப்பிஷ் டோன்ஸ் ஆஃப் பீச்சிஷ் பிங்க், madder is actually documented to cure jaundice. அதுவும் ஒரு ரூட் தான். டர்மரிக் மாதிரி அந்த ரூட்டில் வந்து கலர் வரும். இது வந்து இஸ் யூஸ் டு கியூர் ஜாண்டிஸ். ஸோ இதெல்லாம் ஹீலிங் ஹர்ப்ஸ் that they are using to process the fabrics and bring these dyes and then do the block printing. So we just want ordinary chemical print. We lose out on all these advantages. ரெண்டாவது கிராஃப்ட், இது நம்மளோட பாரம்பரியம். நம்ம ஏன் இந்த பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கணும்? இட் இஸ் அவர் ஐடென்டிட்டி. Sadly, with the whole commercialization and push in capitalism, our identity today is determined by the brand we wear. Adidas, Nike, Levi's, H&M, Zara, எல்லாம் வெளில போட்டுறாங்க இல்லையா? Because now you get identified by the brand you wear, not by the craft that you're a custodian of. We are supposed to be custodians of our crafts. அந்த காலத்தில் ராஜக்கள் இருந்தாங்க, பாட்டு, டான்ஸு, கிராஃப்ட்ஸு, எல்லாருமே அவங்க கஸ்டோடியன்ஸாக அது பாரம்பரியமாக பராமரிச்சுட்டு வந்திருந்தாங்க. டுடே இட் இஸ் ஆன் ஆர் ஷோல்டர்ஸ் டு டேக் கேர். அண்ட் வை ஷுட் ஓன்லி கிராஃப்ட்ஸ் கவுன்சில், டெல்லி ஹார்ட், வை ஷுட் ஓன்லி தே பி த ஒன்ஸ் ஹூ ஆர் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் கிராஃப்ட்? இட் இஸ் ours after all. It is our identity. I would rather today wear kalamkari as my identity, ajrak as my identity, and Tirubhuvanam sari as my identity, rather than any of these brands from abroad, from other countries, from west. போட மாட்டேன்னு சொல்ல, பட் என் ப்ரைடு இங்கேருந்தான். அந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க ரீஜனில் போடும்போது, அந்த ப்ரைடோடு போடும்போது, இட் இஸ் வாட் வி ஷுட் சே இஸ் ஆர் ஐடென்டிட்டி, நாட் கமர்ஷியல் வெஸ்டர்ன் பிராண்ட்ஸ் that celebrities are touting like this. in a way we are losing our culture also. நம்மளோட இப்போ எப்பவுமே சொல்லுவாங்க, மொழியும் கலாச்சாரமும் இழந்தாலே வந்து நம்மளோட ஐடென்டிட்டியே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போது இந்த ஜாதி பிரிவினே எப்படி இருந்ததுன்னா, வீவர்ஸ் எல்லாம் ஒரு காஸ்ட் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க, பேஸ்ட் ஆன் த கரெக்ட் ப்ரொஃபஷன் தான் இருந்தது. பட் we are losing that also. கண்டிப்பாக we are definitely. And coming back to food, because you are in food, I can tell that ஒவ்வொரு ஜாதிக்கும் அவங்களோட ஃபுட்டுன்னு ஒன்று வரும். அந்த ரீஜன், அவங்களோட பாரம்பரியம், அவங்களோட ஹிஸ்ட்ரி, அந்த ஃபுட்டில் வந்து அவங்களோட ஹிஸ்ட்ரியும் கலந்துருக்கும். தட் தேர் ப்ரிசர்விங் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அண்ட் அந்த ஃபுட்டு சாப்பிட்டாவே they'll be fine. பரம்பரை அதே ஃபுட் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாவே ஹெல்த் பிரச்சனை வராது. பட் now we eat all kinds of food, which our gut bacteria are, it's alien to our gut bacteria. It is not able to digest. அப்புறம் lactose intolerance, dairy intolerance, nut intolerances. The next thing is convincing of the price. இப்போ ஒரு இந்த ட்ரெஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு வந்து ஃபுட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா, இப்போ ஒரு கிரவுண்ட் ஆயில் 1 லிட்டர் 300 rupees வச்சுருக்கோன்னா, ஏன் 300 அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த ரிஃபைண்ட் ஆயிலோடையே கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போது 1 லிட்டர் கிரவுண்ட் ஆயில் வேணும்னா ஒரு 2.5 கிலோ கடலை வேணும். கடலையிலேருந்து தான் இவ்வளோ எடுக்க முடியும், அவ்வளோதான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாதிங்கில் வந்து என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ரேட் கன்வின்சிங்?
தி மோஸ்ட் டிஃபிகல்ட் சேலஞ்ச். என்னால் வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரலைஸ் பண்ணும்போது வெதர் சேலஞ்சஸ் இருக்குது, கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது சேலஞ்சஸ் இருக்குது, இப்போ ஈரான் வார் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ மெனி சேலஞ்சஸ் வீ கேன் ஹேண்டிலுங்க. எல்லாம் ஹேண்டில் பண்ணிடலாம். அந்த கஸ்டமர் வந்து ப்ரைஸில் மட்டும் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் டு ஹேண்டில். ஸோ இட் இஸ் சம்திங் வேர் பீப்புள் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் வி ஆர் டூயிங் பை ஹேண்ட், கையில் லேபர் எல்லாருக்கும் இப்போ தெரியும் லேபர் காஸ்ட் எவ்வளோ ஷூட் ஆயிருக்கு. இது வந்து பெட்ரோகெமிக்கலோட எக்ஸ்ட்ராக்ட் கிடையாது. இப்போ நம்ம கெமிக்கல்ஸ் நம்ம இருக்கிற கலர்ஸ் எல்லாமே தீஸ் ஆர் ஆல் பை ப்ராடக்ட்ஸ் ஆஃப் பெட்ரோலியம். அந்த ரிஃபைனரி பண்ணிட்டுக்கப்புறம் அதுலேருந்து வர பை ப்ராடக்ட்ஸ் தான் பிளாஸ்டிக், டைஸ் எல்லாமே. ஸோ இட் இஸ் ஸோ நேச்சுரலி சீப். ஏன்னா அவங்களுக்கு வேணும்னு தான் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ we pay 100 rupees for petrol. பட் அதில் வர பை ப்ராடக்ட்ஸ் இஸ் த ஒன் தட் இஸ் ஃப்ளட்டிங் த மார்க்கெட் அட் சீப்பர் ரேட். ஸோ அவங்க வாங்குற போது when they are buying alternative, they are losing their health. கேன்சர், ஐவி, இன்ஃபர்டிலிட்டி, ஸ்கின் டிஸார்டர்ஸ், எவ்வளோ பிரச்சனைகள் அப்புறம் ஹெல்த்தில் வருது. ஃபுட்லேயே உங்களுக்கே தெரியும், ஹெக்ஸைன் கலந்து அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ண ஆயிலுக்கும் சாதா செக்கில் வுட் ப்ரெஸ்ட் ஆயிலுக்கும் ஆட்டோமேட்டிக்கலாக யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ். நம்மளுக்கு இப்போ எவ்வளோக்கும் அவேர்னஸ் வந்துச்சு. வி கேன் நாட் எனிமோர் டெல் தட் பீப்புள் ஆர் அன்அவேர். தெர் இஸ் இனஃப் ஆஃப் மீடியா தட் has spread the awareness of difference between wearing something chemical or natural or eating food that is processed naturally as compared to fast food. எல்லாத்துக்கும் அவேர்னஸ் வந்துச்சு. ஆனால் மக்களோட அந்த பட்ஜெட் மைண்ட் செட், அவங்களோட அந்த காஸ்ட் மைண்ட் செட்டை மாறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி. அஃபோர்டபிலிட்டி அந்த வார்த்தையே கிடையாதுங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி போகஸ். ஏன்னா அவங்க கையில் ஐஃபோன் இருக்கும். எப்படிங்க ஐஃபோன் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுது? நீங்கள் வர கார் வந்து லாம்பர்கினி, மெர்சிடிஸ், என்கிட்ட வந்து டிஸ்கவுண்ட் கேட்பாங்க, ரேட்டு பேசுவாங்க, என்ன இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இட் இஸ் ஆல் ஜஸ்ட் த மைண்ட் செட் அண்ட் பையிங் பிஹேவியர். ஏன்னா அவங்களுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்? என்வாயர்மெண்ட் நாட் இம்பார்ட்டண்ட். கோயிங் டு அ பார்ட்டி ட்ரெஸ்ட் லைக் சம்திங் தட் லைக் யூஆர் லைக் அ செலிபிரிட்டி யோர் செல்ஃப், எஸ், that is more important. That's why today cosmetic surgeries or anything related to cosmetic has become more bigger now. Bigger market. Look matters more than how they feel inside, how the fabric feels on the skin. Customers enkita enoda fabric போட்டதுக்கு அப்புறம் they'll come and say, முழு நாள் போட்டேன் நீமா, so comfortable, whole day I can wear without having to change. இல்லாட்டின்னா ஈஸியாக ஒரு நாளை வந்து நம்ம 3 ட்ரெஸ் மாற்றிடுவோம். ஆஃபீஸ் போகிற ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வந்துட்டு இன்னொரு ஹவுஸ் ட்ரெஸ்ஸு, இல்லாட்டினா டின்னர் பார்ட்டி ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ், அப்புறம் இஃப் யூர் ஃபிட்னஸ் ஃப்ரீக் எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு, ஜிம் ட்ரெஸ், 4 ஆடைகள், ஒரு நாளில் 4 அவுட்ஃபிட் வி சேஞ்ச். பூமி எங்கேங்க தாங்கும்? If you walk into a showroom today, any brand, and you go and see the ethnic wear, viscose, rayon, maybe modal, not much. Meena viscose rayon. Why? Cotton inge. So what we are wearing, if it has polyester, if it has chemical dyes, kandipa it is penetrating and going into our skin. Only thing that people's thought goes is latest trend வைரலாக போயிட்டுருக்கா, பார்க்குறதுக்கு வந்து ஜிகன் இருக்கா, பளிச்சுன்னு இருக்கா, அட்ராக்டிவாக இருக்கா, திஸ் இஸ் த க்ரைட்டீரியா. பரம்பரை அதே ஃபுட் அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாவே ஹெல்த் பிரச்சனை வராது. பட் நவ் வி ஈட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் விச் அவர் கட் பாக்டீரியா ஆர் இட்ஸ் ஏலியன் டு அவர் கட் பாக்டீரியா, இட் இஸ் நாட் ஏபிள் டு டைஜஸ்ட். அப்புறம் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், டெய்ரி இன்டாலரன்ஸ், நட் இன்டாலரன்சஸ்,